எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாகு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா நம்ம அப்படியே உடச்சி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்முடைய உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், எந்த கட்டிகள் இல்லாத நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்முடைய உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிவிடலாம். வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 4 நிமிஷம் ஆயிருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். 1/2 லைம் ஜூஸ் சேர்க்குறேன் நான். அவ்வளோதான், ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்முடைய உருளைக்கிழங்கு சாகு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பூரிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.